பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமி ஆசீர்வதிப்பாராக. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவிலுள்ள கிருபையில் பலப்படு என்பதாக. கிருபையில் பலப்படு, பி ஸ்ட்ராங் இன் தி கிரேஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய விசுவாசத்தில் உத்தம குமாரனுக்கு நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்ற ஆலோசனையை கொடுக்கிறான். எபேசு சபைக்கு பவுல் எழுதும்போது கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்பதாக கூறுவான். நாம் எல்லாரும் கோழைகளாக, பலம் குன்றியவர்களாக, பயந்த சுபாவம் உள்ளவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கிதியோன் தான் சிறியவன் என்று தன்னை எண்ணிக்கொண்டிருக்கையில் ஆண்டவர் அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று அழைத்தார். ஆகையால் இருதயத்தில் நாம் பலமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்நாட்களில் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களை விட தோல்வியுள்ள கிறிஸ்தவர்களே அதிகம். பாவத்தை மேற்கொள்ளுவதில் தோல்வி, சாத்தானை எதிர்கொள்வதில் தோல்வி, ஆண்டவர் அழைத்த அழைப்பில் தோல்வி என்று அநேகர் தோல்வியை சந்திக்கிறார்கள். தனி வாழ்வில் தோல்விகள், குடும்ப வாழ்வில் தோல்விகள், பொது வாழ்வில் தோல்விகள், ஊழிய பாதையில் தோல்விகள் என்று தோல்விகளின் மேல் தோல்விகளில் இருக்கும் கிறிஸ்தவர்கள் அநேகர். தோல்வி ஏன் வருகிறது? காரணம் பலம் குறைவு. நாம் நம்மை இவற்றில் எப்படி பலப்படுத்திக் கொள்ளுவது? பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்பதாக. தேவ கிருபையில் நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுதலை கிடைத்தது. வாகனம் ஓட்டுவதற்கு அரசாங்கத்தில் உரிமம் வாங்குவதைப் போல பாவம் செய்வதற்கு நமக்கு கிடைத்த உரிமம் என்று நினைத்து விடக்கூடாது. அது பரிசுத்தமாய் வாழ கிடைத்த விடுதலை என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்மில் இருக்கும் தேவ கிருபை பாவத்தை மேற்கொள்ளும்படி உதவி செய்யும். பாவத்தில் நான் தோற்று போகிறேன், மீண்டும் மீண்டும் அறிக்கையிட்ட பாவத்தை செய்கிறேன், என்னால் இவற்றிலிருந்து விடுபட முடியவில்லை என்று மனம் தொய்ந்து போய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படுங்கள். பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10 சொல்லுகிறான், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது என்பதாக. பவுல் பெற்றுக்கொண்ட அந்த கிருபையில் தான் தன்னுடைய உத்தம குமாரன் பலப்பட வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறான். நீங்களும் நானும் இதே புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையில் பலப்பட வேண்டும். நமக்கு கிருபை வேண்டுமென்றால் தாழ்மை வேண்டும், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். மாத்திரமல்ல, நமக்கு கிருபை வேண்டுமென்றால் உலகம் மற்றும் பொருட்களின் மீது இருக்கிற பைத்தியம் நீங்க வேண்டும். அப்போஸ்தலருடைய ஆசீர்வாதத்தில் முதலாவது வருவது கிருபை, அடுத்து அன்பு, அதற்கடுத்தது ஐக்கியம் என்று 2 கொரிந்தியர் 13:14 கூறுகிறது. ஆகையால் நாம் கிருபையில் அதிகமாக பலப்பட வேண்டும். கிருபை இருந்தால் எதையும் சாதிக்கலாம். இதற்கு செருபாபேல் மிக சிறந்த உதாரணம். சகரியா 4:7 கூறுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார் என்பதாக. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கிருபையில் பலப்பட்டு அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த கிருபை உங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அப்பா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் அனுதினமும் கிருபையில் பலப்பட நீர்தாமே உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலவிதமான போதனைகளினால் அல்ல, கிருபையில் எங்கள் இருதயம் ஸ்திரப்படட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் உடனிருப்பீராக. கையிடுகிற வேலைகளிலெல்லாம் காரிய சித்தியை உண்டு பண்ணும். பொத்தலான பைகளை கர்த்தர் நீக்கி போடும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுக்கிறேன். கண்மணி போல காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.